ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஒன்று ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்துருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்புறம் பிஜி அட்மிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ பப்ளிஷ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவில் ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் நம்மக்கிட்ட அந்த குரூப்பில் நீங்கள் கேட்டு நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி 2025 இந்த வருஷத்துக்கான டான்செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஜி முடிச்சுட்டு எம்பிஏ, எம்சிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டி சப்போர்ட்டில் இருக்கிற காலேஜஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டான்செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த டான்செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஇடிஏ பிஜி 2025 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்கான அட்மிஷன் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி. இதில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டான்செட் பார்த்துடலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை நடத்துகிற வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபார் எம்பிஏ, எம்சிஏ டிகிரி ப்ரோக்ராம் 2025-26 அகாடமிக் இயரில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கன்சிடர்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் காலேஜஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் செல்ஃப் காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் மூலிமா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகனைஸ் இருக்கிறதுல. அதுக்கோசரம் தான் இந்த டான்செட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி, ஓகேவா, பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிஜி அட்மிஷன் எம்இ, எம்டெக், எம்ஆர்க்கு, எம்பிளான் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க இந்த எக்ஸாம் எழுதியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான இதுதான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, டான்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது எம்சிஏ, எம்பிஏ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு ஃபீஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஃபார் தமிழ்நாடு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்பிஏ அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதர் கம்யூனிட்டி இருக்கிற பிசி, எம்பிசி அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களை தவிர இருக்கிற மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/3/2025 உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே வந்து இன்ஜினியரிங் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலிங் ஃபீஸ் 400 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபா ஃபீஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலிங் ஃபீஸ் 800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் ஒன்று பார்க்குறக்க 23/3/2025 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டான்சென்ட்டுக்கும் காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நடத்துகிறா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 24/1/2025 ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் டேட்டுன்னு பார்க்குறப்ப 21/2/2025 முடிக்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிற டேட்டு. ஸோ இதில் ப்ராஸ்பெக்டஸ் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிஏக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எம்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அப்புறமேட்டு எம்இ, எம்டெக் இதெல்லாம் முடிக்கிறவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி படித்தவங்களாம் இதில் வந்து எலிஜிபிள் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பார்ட் டைம் இன்ஜினியரிங் படித்தவங்க, வீக்கெண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படித்தவங்களாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, ரெகுலர் பேஸில் படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேட்டர்னில் படித்தவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எம்பிஏக்கு நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா 10th முடிச்சு +2 முடிச்சு 3 வருஷம் டிப்ளமோ இல்லைனா 2 வருஷம் 10th முடிச்சு +2 முடிச்சு 3 வருஷம் டிகிரி இல்லைனா 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா 10th முடிச்சு 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சு 3 வருஷம் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் குவாலிஃபிகேஷன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆல்ரெடி நான் சொன்னது தான் 23/3/2025 காலையில் 10 மணி டு 12 மணி வரைக்கும் நடக்குது. எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22/3/2025
மத்தியானம் வந்து 2:30லேருந்து 4:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. எம்இ, எம்டெக், எம்ஆர்க்கு, எம்பிளான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23/3/2025 எக்ஸாம் நடக்குது. காலையில் 10 to 12 எக்ஸாம் நடக்குது. இதை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் நம்ம பார்க்குறப்ப மொத்தம் 15 சென்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், திண்டுக்கல், ஈரோடு, காரைக்குடி, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், விழுப்புரம், பர்கூர் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே மட்டும்தான் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஹால் டிக்கெட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 354 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டை நீங்கள் வந்து தொலைச்சிட்டிங்கன்னா அதே 354 ரூபா நீங்கள் பே பண்ணி ஸ்கோர் கார்டை நீங்கள் எடுத்துக்கணும்னு இருக்காங்க. ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி 10 நாளுக்குள்ளே உங்களுடைய ஸ்கோர் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி ஆஃபீஸர்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து நீங்கள் சென்னையில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சிலபஸ் இதெல்லாமும் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் அப்படின்ற பேட்டர்னும் இருக்குது. யார் யார் என்னென்ன இதில் இருக்கிறாங்களோ அந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸும் இருக்கும். இது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷனில் டவுட் இருக்குது, ஏதாச்சும் பேமெண்ட் ரிலேட்டட் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டான்சன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வெப்சைட்டில் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டான்செட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 19ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ டேட் வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, டான்செட் எக்ஸாம் அப்ளிகேஷன் மாற்றிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24/1/2025 ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் டேட்டு 21/2/2025 முடியுது. ஓகேங்களா, இதுதான் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கணும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.